Hello friends, welcome to my YouTube channel நரசிம்மா மதன்ராஜ். இன்னைக்கு நம்ம பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கு நான் வச்சிருக்கிற டைட்டில் த குவீன் திரௌபதி. ஓகே, இந்த வீடியோ பெரியவங்களுக்காக வேண்டி நான் கொடுக்க போகிற வீடியோ. சின்ன குழந்தைங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். சின்ன குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பெரியவங்க மட்டுமே இந்த வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். என்னுடைய நோக்கம் யாரையும் புட் ஆன் பண்ணுறது, யாருடைய நம்பிக்கையும் இல்லைன்னு பேசுகிறது, யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துறது என்னோடய வேலை கிடையாது. புராணத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவுக்கு போவோம். இப்போது ராஜசூயம்னு சொல்கிற வேள்வி பயங்கரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. துரியோதனன் மாய சபையை பார்த்து ஆச்சரியத்தில் வியந்து போனார். வியந்து போனது மட்டும் இல்லாமல் திரௌபதி துரியோதனுடைய மனசை காயமாக்கிட்டாங்க. அதனால் திருதராஷ்டிரன் போய் கெஞ்சுறாரு. அப்போ திருதராஷ்டிரனுக்கு என்ன செய்கிறானாக்கா சூது விளையாடுறதுக்கான பெர்மிஷனை கொடுத்துட்றாரு. அப்போ திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாருன்னா கௌரவர்களும் பாண்டவர்களும் சூது விளையாடுறதுக்காக வேண்டி ஒரு அழகான ஒரு மண்டபத்தை, ஒரு ஹாலை தயார் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இப்படி தாங்க, கல்யாணம், ஒரு வேள்வி, ஒரு கேம், ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இருக்கிற இடத்த யூஸ் பண்ண மாட்டாங்க. புதுசாக அவங்க டெவலப் பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ கேம்பிளிங்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாலை அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா திருதராஷ்டிரன் கட்ட சொல்கிறாரு. கட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லலாம். ஒரு வருஷம் 2 வருஷம் எடுக்குது. அந்த ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அந்த ஒரு கேம்பிளிங் ஹாலை தயார் பண்ணிடுறாங்க. அப்போ கௌரவர்களும் பாண்டவர்களும் மீட் பண்ணி என்ன செய்கிறாங்கனாக்கா சூதாடுறதுக்கு தயாராகிறாங்க. துரியோதனன் கூட சகுனி, இந்த பக்கம் யுதிஷ்டிரன், அப்புறம் பாண்டவர்கள் சூதாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். துரியோதனுக்காக வேண்டி சகுனி தான் சூதாட போகிறாரு. அப்போ யுதிஷ்டிரன் ஏன் கேட்கல? பாண்டவர்கள் தலைவனான யுதிஷ்டிரன் நான் இருக்கேன், கௌரவர்கள் தலைவனான துரியோதனன் ஆடட்டும், எனக்கும் யுதிஷ்டிரனுக்கு தானே போட்டி, நடுவில் சகுனி யாரு? ஓகே, துரியோதனனுக்காக சகுனி சூதாட வந்தால் எனக்காக கிருஷ்ணன் சூதாட வரட்டும், கிருஷ்ணர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு ஏன் யுதிஷ்டிரன் அன்னைக்கு சொல்லலை? அதான் சொல்கிறது, விதி வலியது. அது என்ன முடிவு பண்ணிச்சோ அது முடிவு பண்ண வேலையை முடிச்சே தீரும்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ்க்கு, விதிக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்குது என்பது இதில் சொல்ல வராங்க. அப்போது கேம் ஆரம்பிக்கும் போது இந்த நேரத்தில் பாண்டவர்கள் ஒன்றா தோத்துக்கிட்டு வராங்க. எல்லாத்தையும் தோத்துக்கிட்டு வராங்க. இந்த மாய சபை மேலே துரியோதனனுக்கு கண்ணே இருந்துச்சு. துரியோதனுக்கு அந்த மாய சபை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த மாய சபை இப்போ யார்கிட்ட இருந்துச்சுனாக்கா துரியோன்கிட்ட வந்துடுச்சு. அப்போது எல்லாத்தையுமே தோத்துறாரு நம்ம யுதிஷ்டிரன். எல்லாம் தோத்து நிற்கும் போது கடைசியாக எதை வச்சு நீ பந்தயம் ஆட போகிற அப்படின்ட்டு. அப்போ துரியோதனன் சொல்கிறாரு, யுதிஷ்டிரா, இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்காத, இப்போ உன்கிட்ட ஒன்று இருக்குது, அதை வச்சு நீ பந்தயம் ஆடு அப்படின்ட்டு. அப்போ யுதிஷ்டிரன் அப்படியே பார்க்குறாரு, என்ன அப்படின்ட்டு. உன்னோட மனைவி திரௌபதி, உன் மனைவி திரௌபதி இங்கே நீ வச்சு பந்தயம் கட்டு அப்படின்ட்டு. இப்போது நீ உன் மனைவி இங்கே வச்சு பந்தயம் கட்டு, நான் உன்கிட்ட இருந்து புடுங்கின சம்பாரிச்ச எல்லாத்தையுமே நான் விற்கிறேன். எல்லாத்தையுமே A to Z. இன்னைக்கு நீ என்கிட்ட எதை இழந்தியோ எல்லாத்தையுமே, உன் படை, உன் அரண்மனை, உன் மாயா சபை, உன்னுடைய துணிமணி, உன்னுடைய நகை, உன்னோட ஆயுதம், உன்னுடைய தேர், எல்லாத்தையுமே நான் விற்கிறேன். தேய்ச்சிட்டா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்படி நீ தோத்துட்டினாக்கா உன்னுடைய மனைவி எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு. அப்போது யுதிஷ்டிரன் இந்த இடத்துல வேற வழியே இல்லாமல் திரௌபதியை வச்சு சூதாடுறாரு. அப்போது மறுபடியும் நம்ம சகுனி என்ன பண்ணுறாரு, பகடையை உருட்டுறாரு. அதேமாரி சகுனி சொன்ன நம்பர் தான் வந்துச்சு, துரியோதனன் சொன்ன நம்பர் வரல. அதனால் இந்த இடத்துல யுதிஷ்டிரன் தோத்துட்டாரு. அப்போது துரியோதனன் என்ன பண்ணுறாரு, அவருடைய வேலையாளான பிரத்திகாமணி அனுப்புகிறாரு. பிரத்திகாமணி, நீ போயிட்டு திரௌபதியை இங்கே வர சொல்லு அப்படின்ட்டு. அப்போ இந்த பிரத்திகாமணி போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி பந்தயம் ஆடினாங்க, அந்த பந்தயத்தை யுதிஷ்டிரன் தோத்துட்டாரு, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, இனியிலேருந்து நீங்கள் கௌரவர்களுக்கு அடிமையான்னு பட்டும் படாமல் சொல்கிறாரு.
அப்போ இந்த பிரத்திகாமணி சொன்னதுக்கு மாறா திரௌபதி ஒன்று சொல்ல, அதை போயிட்டு பிரத்திகாமணி வந்து கௌரவர்கிட்ட சொல்கிறாரு. இப்படி கௌரவர்கள் சொல்ல, திரௌபதி சொல்ல, கௌரவர்கள் பேச, திரௌபதி போகிற அந்த பிரத்திகாமணி ஒரு பிள்ளை பூச்சி இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அவர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கார். ஓட 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 களைச்சி போய் அவர் கண்ணிலேருந்து கண்ணீரே வர ஆரம்பிக்குது. அப்போ திரௌபதி என்ன நினச்சிட்டு இருக்காங்கனாக்கா, என்னுடைய கணவன்க வந்து உலகத்தோடைய மன்னனுங்க, நான் உலகத்தோடைய மகாராணி, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்ற அந்த மமதையிலே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல இங்கே நடக்கிற விஷயம். அப்போது துரியோதனுக்கு மண்டைக்கு சுருன்னு ஏறுது. ஏறும்போது துரியோதன் நாக்கால் உட்காந்து யோசிக்கிறார். அவர் சிம்மாசனத்தில் உட்காந்து யோசிக்கிறார். யோசிக்கும் போது மறுபடியும் அந்த காட்சி வருது. மாயா சபைக்கு நான் போனேன். போகும்போது நான் வலிக்கடிச்சு விழுந்தேன். என்னைய பார்த்து திரௌபதி அப்படி விழுந்து சிரித்தாங்க. அந்த சம்பவம் துரியோதன மண்டையில் குடைய ஆரம்பிக்குது. துரியோதன் துச்சாதனை பார்த்து கேட்குறாரு, துச்சாதனா போயிட்டு திரௌபதி இழுத்துட்டு வா அப்படின்ட்டு. உடனே துச்சாதனை எழுந்திரிச்சு கிளம்புறாரு. கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது எங்கே போகிறாருனாக்கா, பெண்கள் இருக்கிற பிரத்யேகமான இடத்துக்கு போகிறாரு. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுனாக்கா, திரௌபதிக்கு வந்து பீரியட்ஸாக இருக்கும். அப்போ திரௌபதி வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு பீரியட்ஸாக இருக்குது, நான் பெரியவங்க முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் துச்சாதனை அதெல்லாம் காதில் போட்டிருக்காம திரௌபதி இருக்கிற செம்பரில் போயிட்டு திரௌபதி ஓங்கி ஒரே பட்டுன்னு அரைஞ்சி திரௌபதியோட முடியும் சாரியும் பிடிச்சிட்டு இப்படி தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வருவார். இழுத்துட்டு வந்தோடனே திரௌபதிக்கு ரொம்ப இதாக போயிடும், ரொம்ப ஷாக் ஆகிடும். நாம் பட்டத்து ராணி என்ன ஒருத்தன் வந்து அரைஞ்சி இழுத்துட்டு வரானே அப்படின்ட்டு பார்த்து கேட்பாங்க. ஒருத்தன் எவனே தேவை ஒருத்தன் என்னை போட்டு அரைஞ்சி என் முடியை பிடிச்சி இழுத்துட்டு வரான், என் புருஷன் நீங்கள் என்ன என் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. உலகத்தே ஆண்ட சக்கரவர்த்திங்க இன்னைக்கு துரியோதனனுக்கு அடிமையாகி கை கட்டி உடம்புல ஒற்றும் துணியோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது திரௌபதி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் யாரு தெரியுமா, நீதி தெரியுமா, நியாயம் தெரியுமா, தர்மம் தெரியுமா, நீ இங்கே கூட திரௌபதி தன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சவுண்டை குறைச்சி பேசாமல் சவுண்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஏற்றுக்கிட்டே போக 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 துரியோதனனுக்கு வந்து இதுக்கப்புறம் பொறுத்து நான் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, துச்சாதனா இவளுக்கு ரொம்ப திமிருடான்னு பிடிச்சி உருவு சாரியா அப்படின்ட்டு. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆம்பளைங்க அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன், அவங்களுடைய ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆம்பளைங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். அப்போது இந்த கௌரவர்கள் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, திரௌபதி உன்னுடைய உடம்புல துணி இருந்தாலும் ஒன்று தான், உன் உடம்புல துணி இல்லாட்டினாலும் ஒன்று தான், இங்கே முன்னாடி நிற்கிறனால உன்னுடைய கௌரவம் ஒன்றும் பாதிச்சிடாது அப்படின்ட்டு. துரியோதனன், துச்சாதனன், கௌரவர்கள் திரௌபதியை தப்பாக நடத்துறதுக்கான காரணம் என்ன? இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திரௌபதி வந்து ஒரு ப்ரொஸ்டிடியூட், அந்த லெவலில் தான் திரௌபதியை வந்து இவங்க பார்த்தாங்க. அதான் நான் சொல்கிறேன்னே, ஆம்பளைங்களுடைய மைண்ட் செட்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு பெண்ணு தானே, உங்களுக்கு எங்கே போணுச்சு புத்தி? பாண்டவர்கள் 5 பேர் உங்களை கல்யாணம் பண்ண வந்தாங்களே, உங்களுக்கு எங்கே போணுச்சு புத்தி? விதுரர் சொல்லுவார், துருப்பதன் சொல்லுவார், கிருஷ்ணர் சொல்லுவார், கிருஷ்ணர் 16,000 பெண்களை கல்யாணம் பண்ணுவார். அவர் சொல்லுவார், உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி? நீங்கள் பாண்டவர்களுக்கு 5 பேர், நான் பொம்பளை உங்களை 5 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணாக்கா நாளைக்கு இந்த சமூகம் என் மூஞ்சில் காரி துப்பாதா? என்னை கெட்ட வார்த்தையில் பேச மாட்டாங்களா? நீங்கள் 5 பேரில் ஒருத்தரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், யாருன்னு முடிவு பண்ணுங்கன்னு திரௌபதி அன்னைக்கு ஏன் பேசலை? ஒன்று வாங்கினா 4 ஃப்ரீ மாதிரி நீ எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்போது அவனுக்கு என்ன நினைப்பாங்க, இன்றைக்கி 5 பேர் திரௌபதிக்கு பொண்டாட்டியா புருஷனாக இருக்காங்க, நம்ம 6வது புருஷனா, அவன் 7வது புருஷனாக இருந்துட்டு போகிறானே, இதில் என்ன பெரிய சமாச்சாரம் இருக்க போகுதுன்னு அவங்க வந்து அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேறு திரௌபதியை சுயம்வரத்தில் கர்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாராம். எப்படி தெரியுமா? சுயம்வரத்தில் அந்த அம்மா பெல்கில் உட்காந்துருக்கு. உடனே கர்ணன் வந்து அம்பு எடுக்கிறாரு. அம்பு எடுக்கும்போது திரௌபதி பார்த்து கேட்குது, ஹே பாய், வாட் இஸ் யர் டேடிஸ் நேம்? அப்போ கர்ணன் சொல்லுவார், ஐ டோன்ட் நோ. உடனே இதை சொல்லிடுச்சு, அப்படின்ட்டுருச்சு. உடனே கர்ணன், வாட் அ கிரேட் இன்சல்ட் அப்படின்னு எடுத்த வில்ல கீழே வச்சுட்டாராம். 2வது துரியோதன் போயிருக்காரு. உடனே திரௌபதியை பார்த்துருக்காரு பெல்கனியில், ஹாய் பியூட்டி, மை டேடி நேம் இஸ் திருதராஷ்டிரன், ஆர் யூ ஓகே வித் இட்? உடனே திரௌபதி யோ அப்படின்ட்டு இருக்கு. உடனே துரியோதன் என்ன பண்ணியிருக்காரு, அம்பு விடாமல் தோத்துட்டார்.
மூணாவதா நம்ம அர்ஜுனை முடியை அப்படியே வலிச்சு சீவிக்கிட்டு பெல்ட் இருந்த திரௌபதியை பார்த்துட்டு, ஹாய் பியூட்டி, யூ ஆர் செக்ஸி, யூ ஆர் நோட்டி, யூ ஆர் ஸ்லண்டட் வேஸ்ட் லேடி அப்படின்னா என்ன? ஒட்டுன இடுப்போடு இருக்கிற பெண்ணே, 32, 22, 32. மை டேடி நேம் இஸ் பாண்டு, ஐ யூ ஓகே வித் இட்? உடனே நம்மளுடைய திரௌபதியும் எஸ் ஹேண்ட்ஸம் ப்ரொசீட் விட்டாக்கா அந்த அம்மா பல்க்லேருந்து குதிச்சிருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி, நீங்கள் பாண்டவர்கள் 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டீங்க. திரௌபதி ஓகே ரைட்டு. உங்கள் வீட்டுக்கு பெரியவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க உங்கள் கண்ணு முன்னாடி வலிக்கடிச்சு விழுந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே போய் தூக்கி விடுவீங்க. ஐயோ அடிபட்டுருச்சா, காயப்பட்டுருச்சா, மருந்து கொடுக்க சொல்லுவான்னு. திரௌபதி நீங்கள் அப்படியா பண்ணீங்க? துரியோதனை கெட்டவங்களாகவே இருக்கட்டும், உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தரை வலிக்கடிச்சு விழுந்தா நீங்கள் எப்படி அப்படி சிரிக்கலாம்? உடனே நீங்கள் போய் ஒரு தூக்கி விடுறதில்ல, இந்தாங்க வேறு துணி மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்ட்டு சொல்கிறதில்ல. அந்த நேரத்தில் திரௌபதி இறங்கி வந்திருந்தாங்கன்னா, நல்லபடியாக நடந்திருந்தாங்கனாக்கா இந்த அளவுக்கு பிரச்சனை சேர்ந்துருக்காது. துரியோதன மனசு கொஞ்சம் அப்படியே லேசாக இருக்கும். கெட்டவன் அன்னைக்கு கெட்டவன் தான் இருப்பான், ஆனால் நல்லவங்க நீங்கள் ஏன் அந்த நேரத்தில் நல்லவங்களா இல்லை? இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு சோதனை வந்திருக்காது இல்லையா? திரௌபதி ஏன் அன்னைக்கு அவங்க திங்க் பண்ணலை? இதில் திரௌபதி அக்கிலிருந்து குதிச்சு வந்தாங்களாம், குதிச்சு நல்லா வருது வாயில். ஆனால் ஓகே, அப்போது நிலைமை இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது துச்சாதனன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா, திரௌபதி ஒரு ப்ரொஸ்டிடியூட் மாதிரி தானே நினச்சி சாரியை பிடிச்சி அவர் உழுவ ஆரம்பிக்கிறாரு. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒரு நிலைமையினால ஒரு தப்பான தொழில் செய்கிற பெண்ணாகவே இருக்கட்டுமே, ஆண்கள் பெண்கள்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கணும். ஒரு ஆண்னா அந்த ஆண் பெண்ணை மதிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பெண்கள் ரூட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, நடந்துக்கிறாங்க காரணத்துக்காக வேண்டி ஆம்பளைங்க நம்மளும் ரூட்டாக நடந்து கொள்ளவே கூடாது. ஸோ இந்த உலகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா தப்புமே நம்ம கண்டிக்க வேண்டிய ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே நல்லா இருக்கணும். அதனால் பீமன் துச்சாதனோட 2 கையையும் உடச்சி அவன் குறவலையை கடித்து அவன் ரத்தத்தை குடித்து சொன்னார், துச்சாதன உன் ரத்தம் தேன் மாதிரி ஸ்வீட்டாக இருக்குன்னு. நம்ம பீமன் துச்சாதனை கொல்லும் போது ட்ரக்குலாவாக மாறினார். காரணம் பீமன் துச்சாதனுக்கு சரியான தண்டனை அன்றைக்கி கொடுத்தாரு. ஸோ பொம்பளைங்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டா அவனுக்கு இந்த மாதிரி தான் தண்டனை கொடுக்கணும். நான் கௌரவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, பாண்டவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலை. என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டவர்கள்கிட்டையும் நிறைய தப்பு இருக்குது, கௌரவர்கள் பக்கமும் நிறைய தப்பு இருக்குது. தப்புனா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு, அதான் நான் ஓகே. இப்போது துச்சாதனை என்ன பண்ணுறான், திரௌபதியோடைய சாரியை பிடிச்சி வேகமாக இழுக்கிறான். அப்போது திரௌபதி என்ன பண்ணுறாங்க, எவ்வளவோ தான் மானத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி போராடுறாங்க. இந்த நேரத்தில் திரௌபதி எப்படி இருந்தாங்கனாக்கா, இவங்க அப்போ அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்னால உடம்புல மொத்தமான துணி போடாமல் ஒரே ஒரு சாரியை மட்டும் தான் அவங்க சுற்றி இருந்தாங்களாம். ஒரு காலத்தில் மகாராணிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமான துணி அவங்க உடுத்துறது, அப்புறம் தலைமையில் கிரீடம் வச்சு அந்த தலைக்கு மேலே ஒரு ஸ்கார்ஃபை போட்டு சுற்றிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கஸ்டம்ஸ்லாம் இருந்தது. அப்படிலாம் இல்லாமல் திரௌபதி ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட படுக்கைக்கு போகும்போது நைட்டி போட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்களாம். அப்போது அந்த ஒரே ஒரு சாரி கீழே விழுந்துருச்சுனாக்கா திரௌபதியோட உடம்பு கம்ப்ளீட்டாக நியூட் ஆகிடும். அப்போது இந்த திரௌபதி துச்சாதனன் போராடாம திரௌபதி கத்துறாங்க, திருதராஷ்டிரே என்னை காப்பாற்றுங்க, பீஷ்மரே என்னை காப்பாற்றுங்க, விதுரரே என்னை காப்பாற்றுங்க, கிரீப்பரே என்னை காப்பாற்றுங்கன்னு இப்படி பெரியவங்க பேரெல்லாம் சொல்லி கத்த இந்த பெரியவங்க எல்லாம் அப்படியே ஆணி அடித்த மாதிரி சிம்மாசனத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்களாம். இதனால தான் பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாமே போர்க்காலத்தில் சாகடிக்கப்பட்டாங்க. காரணம், இவ்வளோ நல்ல ஆத்மாக்களாக இருந்த நீங்கள் அந்த இடத்துல ஏன் திரௌபதிக்காக நீங்கள் உதவி செய்ய வரல? ஓகே, பாண்டவர்கள் தோத்துட்டாங்க, ரைட்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன் பெரியவங்க நீங்கள் திரௌபதியை அந்த நேரத்தில் காப்பாற்றலை? திரௌபதி நீங்கள் காப்பாற்ற போகலை. அப்போது பாண்டவர்களை பார்த்து திரௌபதி அழுவுறாங்க, எனக்குன்னு 5 புருஷனுங்க இருக்கீங்க, பீமனை விட பலசாலி வேற யாரும் இல்லை, நீ கை கட்டி நிற்கிறியன்ட்டு பீமனை பார்த்து திரௌபதி ஏசுறாங்க. அர்ஜுனா, இந்த நேரத்தில் உன்னோட காண்டிப்பு எங்கே போணுச்சு அர்ஜுனான்னு அர்ஜுனோட காண்டிப்பத்தை பார்த்து ஏசுறாங்க. நகுலன் சகாதேவனை பார்த்து ஏசுறாங்களாம். இப்போ திரௌபதி சாரியை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தி அழுக பீமன் எழுந்திருக்கிறாராம். எங்கே எழுதியிருக்காராம்?
யுதிஷ்டரோட கையை உடைக்கிறதுக்கு எழுந்திருக்கிறாராம். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய பீமனை பிடிச்சி அப்படியே அமைக்க உட்கார வைக்கிறாரு. இந்த நேரத்தில் மனசு பதற மாதிரி அப்படியே பட்ட 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 படன்னு நம்மளால நினைக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் முன்னாடி வந்து நடந்துக்கிட்டு வருது. இந்த நேரத்தில் திரௌபதிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ராஜசூயன்ற வேள்வி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கிருஷ்ணர் வந்து இந்திரா பிரசத்தில் ரொம்ப நாள் தங்கியிருந்தார். அப்போது நம்ம கிருஷ்ணர் வந்து ஏப்பிள் பழம் வெட்டுறான்ட்டு போயிட்டு விரல வெட்டிக்கிட்டாரா நம்ம கிருஷ்ணர். அப்போது திரௌபதி என்ன பண்ணாங்க, அவங்க உடம்புல இருந்த சாரியை டக்குன்னு ஒரு பீஸை கிழிச்சு எடுத்து கிருஷ்ணருடைய காயத்துக்கு கட்டு போட்டாங்களாம். கட்டு போட்டுட்டுன்னு கிருஷ்ணன் சொன்னாரா, என்னோட விரல் அறுத்து ரத்தம் வருது, உடனே என் காயத்துக்கு நீங்கள் வந்து மருந்து போட்டுட்டீங்க, கட்டு போட்டீங்க. இந்த பாசத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் திரௌபதி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பெற்ற கடனை நாளைக்கு நான் தீர்த்தி வச்சிருவேன். நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு கிருஷ்ணன் சொன்னாராம். அப்போது கடைசியாக திரௌபதிக்கு கிருஷ்ணருடைய ஞாபகம் வருது. உடனே திரௌபதி என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க, அங்கே தன்னுடைய முந்தானி பிடிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணருடைய ஞாபகத்தை வந்தானே விட்டுட்டு கிருஷ்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் அடுத்த நொடி வந்து திரௌபதி பக்கத்தில் நின்னாராம். கிருஷ்ணர் திரௌபதி பக்கம் நிற்கிறது வந்து ஒரு ஹெலுசினேஷன் மாதிரி. கிருஷ்ணன் அந்த நேரத்தில் அங்கே வந்தது பெரும்பாலும் யாருக்குமே தெரியல, திரௌபதினால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடிச்சான். இன்னைக்கு கிருஷ்ணர் வந்து எங்கே இருக்காருனாக்கா ஒரு அசுரனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனால் திரௌபதி கத்தி அழுது கிருஷ்ணருடைய உதவியை கேட்கும் போது கிருஷ்ணர் வந்து டக்குன்னு பக்கத்தில் நின்றுட்டார். அப்போது அங்கே வந்து ஒரு ஹெலுசினேஷன் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. துச்சாதன சாரி இழுக்கிறான் சாரி வந்துக்கிட்டே இருக்குது. அன்லிமிட்டெட் சப்ளை தான் வந்துக்கிட்டே இருக்குது. திரௌபதி ஆணி அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. அவங்க உடம்புல இருக்கிற துணி அப்படியே நிற்கிது. துச்சாதனை உருவான் சாரி அங்கே மலை மாதிரி சேர்ந்துக்கிட்டே போகுது. திரௌபதி அங்கேயே நிற்கிறாங்க. காரணம், பகவான் கிருஷ்ணர் திரௌபதியோடைய மானத்தை அன்னைக்கு காப்பாற்றிட்டார். உடனே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியப்பட்ட உடனே திருதராசர் எழுந்துச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேனாக்கா, ஓகே நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, விட்டுருங்க. உடனே திருதராசர் சொல்கிறாரு, ஓகே இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், யுதிஷ்டரா நடந்தது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் நடந்துச்சு, நீ மறுபடியும் உன் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்ட்டு யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டார். அவங்களால வந்து இது மறக்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. நாள் மறுபடியும் வந்து சூதாடிட்டு திருதராசர் சொல்லுவார், உன்னுடைய தேர் உங்களுடைய ஆயுதம் உங்கள் துணிமணியை மட்டும் வச்சு சூதாடாதீங்கன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் மறுபடியும் பாண்டவர் வச்சு சூதாடுறாங்க, தோத்த பிறகு யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே பாண்டவர்கள் கௌரவர்கிட்ட எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ நிராயுத பாணியாக நின்று ஆயுதத்தோட 13 வருஷம் காட்டுக்கு லக்கேஜ் பர்சன் யார் தெரியுமா, அதாங்க நம்ம துரியோதனன். என்ன காரணம், இந்த துரியோதனன் தான் 12 வருஷம் அவங்க வனவாசத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே அனுபவித்து வாழ்ந்தார். பாண்டவர்கள் குருஷேஸ்வர யுத்தம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய சொந்த மகன்களை, சொந்தத்தை, பந்தங்களை, பீஷ்மரை, குருவை இப்படி எல்லாத்தையுமே இழந்துட்டானுங்க. 36 வருஷங்கள் பாண்டவர்கள் வந்து அஸ்தினாபுரத்தையும் இந்திரா பிரசத்தையும் ஆண்டாங்களாம். அதை பற்றி யார் கவலைப்பட்டா? குருஷேஸ்வர யுத்தம் முடிஞ்சோன்னே எல்லாமே முடிஞ்சிருச்சு. 100கணக்கான கௌரவர்கள் பசங்க அப்போ இல்லாமல் தவிச்சானுங்க. 100கணக்கான பெண்கள் விதவியானாங்க. அத்தனை பேரும் இறக்குற வரைக்கும் பாண்டவர்களும் தர்மனையும் திட்டுக்கிட்டே தான் இருந்தாங்களாம். தர்மன் தான் இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு. ஸோ இத்தனை சொந்த பந்தத்தையே அழித்த பிறகு, சாகடித்த பிறகு நீங்கள் மட்டும் கொஞ்சோண்டு சம்பாரித்து வாழ்றதுனால ஆக போகிறது என்ன இருக்குது? பெரிய மலையே உங்களுக்கு சேர்ந்துருச்சு. ஆனால் உங்களுடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு பசங்க பக்கத்தில் இல்லையே, சொந்த பந்தம் பக்கத்தில் இல்லையே, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்து என்னத்தை பண்ண? அப்போது உண்மையாக லக்கேஜ் பர்சன் யார் தெரியுமா? துரியோதனனை தான். காரணம், துரியோதனை தான் 12 வருஷம் தன் நண்பன் கர்ணனோட குடும்பத்தோடைய, தன்னுடைய 99 சகோதரனுடைய, அவங்க குடும்பத்தோடைய சந்தோஷமாக வாழ்க்கையை ருசித்து வாழ்ந்த ஒரே மனுஷன் துரியோதனன் மட்டும்தான். ஸோ நல்லவனும் கெட்டவனும் அதெல்லாம் கணக்கில் இல்லைங்க. ஒருத்தன் விதியில் நீ நல்லா வாழ்வ, நீ சூப்பராக வாழ்வேன்னு அவனுக்கு விதி இருந்தால் அவன் சூப்பராக நல்லபடியாக ஜெகஜோதியாக வாழ்வான். அதை யாருமே தடுக்க முடியாது. பணம் பாலம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன்,
நல்ல விஷயத்தை திங்க் பண்ணுங்கள், 4 பேருக்கு உதவி செய்யுங்க. கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க பக்கமும் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் விட நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஸோ மை ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் என் பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.